ஹாய் ஒருவன், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன காலேஜ் ரிவ்யூ அப்படின்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் 1126 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட். சார் இந்த காலேஜா? ஏன்னா லோ ஃபீஸில் ஹை குவாலிட்டி எஜுகேஷனுடைய ஹை பிளேஸ்மெண்ட்டுடைய காலேஜ் வேணும்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைப்பான காலேஜஸ் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை பற்றி எல்லாமே அக்கு வேற அணி வேற சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் கீழே அந்த லைக் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா கட் ஆஃப் வேறு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக காலேஜ் ரிவ்யூ ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங் வர சூழலில் லைக் மட்டும் போட்டிங்கன்னா சேரும். அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து எனக்கு கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த காலேஜை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்னா, சென்னையில் ரெட் ஹில்ஸில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலேஜில் வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் லேபு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், இது வந்து ஐகானிக்கான ஒரு லேபுன்னு சொல்கிறாங்க. அது மீன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன் புதுசாக ஒரு கோர்ஸ் கொண்டு வந்து அதுக்குமே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் என்ன அப்படின்னு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ஸ்டடீஸ், அதாவது இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணி அந்த சிலபஸை படிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதில் இனோவேஷனாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, படிப்பை தாண்டி விஷயங்கள். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் வந்துடும். விச் மீன்ஸ் அவங்களே தான் சிலபஸ் செட் பண்ணுறாங்க. அதனால அண்ட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது பயங்கரமான பிளேஸ்மெண்ட்டுங்கிறாங்க. ஏன்னா நம்பவே முடியல, நான் கேட்கும்போது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நான் ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்கலைங்க, ஒரு 10 பேர்கிட்டே அதை கேட்டிருப்பேன். எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 25 lakhs per annum வந்து ஹைலி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது. எதுக்கு நான் கேட்டபோது இன்குபேஷன் சென்டர் எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது படிச்சுட்டு இருக்கும்போது பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது நான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எந்த கல்லூரிலையும் இல்லாத மாதிரி ஒரு ஆப்பிள் லேப் இருக்குது அப்படிங்கிறது. இதையும் நான் வந்து கேட்டேன், எப்படிரா அப்படின்னு கேட்டேன்னா, சார் நல்லா இருக்குங்க சார், பார்க்கலாம் சார் அப்படின்னு. அப்புறம் இன்டேக்கும் இந்த காலேஜில் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் எடுக்கலாம். லோ ஃபீஸில் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன், நல்ல ஹை பிளேஸ்மெண்ட்டில் ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஒரு கல்லூரி எடுக்கலாம்னா இந்த கல்லூரி இப்போ எடுக்கலாம். நான் சொல்கிறேனேன்னு போயிட்டு நீங்கள் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் போய் பர்சனலாக விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, ரைட், பார்த்துருவோம். சென்னை ஜோனில் ரெட் ஹில்ஸில் இருக்குது. அட்டானமஸ் கல்லூரி, அட்டானமஸ் தகுதி வாங்கியிருக்கு. ஸ்டார்டட் வந்து 2008, NAC A கிரேட் வாங்கியிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் கோர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த காலேஜ் ஃபீஸ் நான் சொன்ன மாதிரியே கம்மியாக இருக்கு பாருங்கள். 95,000 காலேஜ் ஃபீ பர் இயர் வந்து வாங்குறாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டுங்க, இதில் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து மஸ்ட்டு அப்படிங்கிறது நான் இங்கே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். 25,000 to 30,000 டிரான்ஸ்போர்ட் ஃபீ, 90,000 ஹாஸ்டல் ஃபீ பர் இயர். ஹாஸ்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க, ஃபுட்டு சூப்பரு அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. ஹாஸ்டல் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ஏசி ரூம் தான் இருக்குப்பா. ஹாஸ்டல் வந்து தனித்தனியாக அவனுக்கு ஒரு ரேக்கு, பீரோ அப்படி இப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருக்காங்களாம்மா. ஸோ அதை நான் வந்து போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ 200+ கம்பெனி வருது, 87% பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கப்பா. அண்ட் எம்என்சி கம்பெனிஸும் வராங்க, கோர் கம்பெனிஸும் வராங்க அப்படிங்கிற ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேயுமே 8 lakhs per annum, 7 lakhs per annum, 6 lakhs per annumக்குலாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 25 lakhs per annum ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயங்களில் இதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், IBM, ஆப்பிள், இன்டெல், சிஸ்கோ இதெல்லாம் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக வச்சுருக்காங்க. AICTE ஐடியல் லேப் 1.1 crore கவர்மெண்ட் ஃபண்டட் லேப் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக நான் பார்க்குறேங்க. இந்த மாதிரி காலேஜில் 12 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸுக்கும் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ 1500 சீட்டர் ஆம்பி தியேட்டர் வச்சுருக்காங்க. இதுவும் நான் புதுசாக பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதில். அண்ட் ஆல்சோ கோடு கேம்ப், அதாவது நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் மாதிரி, அதாவது இண்டஸ்ட்ரியல் சர்டிஃபிகேஷன், ஓகேவா? அதில் AWS, ரெட் ஹேட்டு, சேல்ஸ் போர்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், கேட் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பசங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்லேருந்தே வந்துடும். ஃபஸ்ட் இயர் வந்து ஜென்ரலாக இருக்கும், செகண்ட் இயர்லேயே வந்துடும். ஸோ அப்புறம் இந்த கல்லூரியில் நீங்கள் உள்ளே போனால் 2025 என்ன ரேங்க் இருந்தால் உள்ளே போகலாம் அப்படின்னா, இங்கே அதிக ரேங்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்டேக் ஜாஸ்தி வச்சுருக்காங்க. அப்போ க்ளோசிங் கட் ஆஃபும் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஐ மீன்
க்ளோசிங் கட்டாகவும் கம்மியாக இருக்கும், ரேங்க்கில் கொஞ்சம் ஹைலி இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம், இந்த கல்லூரி மிஸ் பண்ண வேண்டாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கண்டிப்பாக ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் இருந்தால் போகலாம். அண்ட் பிசிக்கு வந்து 1,20,726 ரேங்க்கில் போகலாம். அண்ட் பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,19,716 ரேங்க்ல இருந்து போகலாம். எம்பிசிக்கு இந்த ரேங்க்கு, எஸ்சிக்கு இந்த ரேங்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு இந்த ரேங்க்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியிலேயே ஒரு விஷயம் சொல்கிறேன். அடுத்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,881 ரேங்க் இருந்தால் போகலாம், அதுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. பிசிஎம்முக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்கு, எம்பிசிக்கு இந்த ரேங்க். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, இங்கே வந்து 65,126 ரேங்க் இருந்தால் போகலாம். இங்கே வந்து 1,13,873 ரேங்க் இருந்தால் போகலாம். ஸோ பிசிஎம்முக்கு பார்த்துக்கோங்க, அண்ட் எம்பிசிக்கு பார்த்துக்கோங்க, அண்ட் எஸ்சிக்கு பார்த்துக்கோங்க சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன். ஸோ விஎல்எஸ்ஐ டிசைன் புது கோர்ஸு. ஸோ ஓசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், அண்ட் பிசிக்கு இருந்தால் இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், அண்ட் பிசிஎம்க்கு இந்த ரேங்க்கு, எம்பிசிக்கு இந்த ரேங்க் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், இதுக்கு 58,023 ரேங்க்கு. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், பிசிஎம்முக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், எம்பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், எஸ்சிக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம். ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும் சரிங்களா. சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 80,968 ஓசிக்கு, மீதி பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், அண்ட் பிசிஎம்முக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், அண்ட் எம்பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், எஸ்சிக்கு இந்த ரேங்க் போகலாம், எஸ்சிஏக்கு இந்த ரேங்க் போகலாம். ஸோ அந்த கேப் விட்டதால் நாட் அலோகேட்டட் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கலும் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ 52,440 ரேங்க்கு ஓசி கிடச்சிருக்கு, அண்ட் பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் போகலாம், அண்ட் இங்கே வந்து பிசிஎம் எம்பிசி எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. ஸோ இவங்க வந்து என்னெல்லாம் கோர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ரிஃபர்டு காலேஜ். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலேஜில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் லாஸ்ட்டில், 190க்கு மேலே இருந்தால் ஃபுல் ஃப்ரீ ஏஐ லேப்டாப் ஒரு ஃப்ரீயாக தராங்க. உங்களுக்கு டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, டிரான்ஸ்போர்ட் ஃபீ எல்லாமே ஃப்ரீ. ஸோ இது வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறேன். ஏன்னா குவாலிட்டியான எஜுகேஷன் யார் தராங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஃபுல் ஃப்ரீக்கு 190க்கு மேலே இருந்தாலும் போகிறது தப்பு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து 185லேருந்து 180க்குமே ஃப்ரீ தான் எல்லாமே. அதுக்கப்புறம் 182.5லேருந்து 185க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ வேவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீ இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தான் மஸ்ட். அது ஒரு சின்ன நெகட்டிவிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு தெரிவிங்க. அண்ட் ஆல்சோ கீழே அடுத்த காலேஜ் என்ன ரிவ்யூ போடலான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த காலேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.